Hello there, this is Vicky. So guys, டாபிக் வருவோம். இந்த சேனல் எதை பற்றினா முழுக்க ஆர்ட் சம்மந்தப்பட்டது தான். போத் டிஜிட்டல் அண்ட் ட்ரெடிஷ்னல். நான் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ். ஓகே, கெட் இன் தி டாபிக். இந்த வீடியோ முழுக்க எதை பற்றினா ஸ்கின் டோன் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 விஷயமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஒயிட் பீப்புள், இன்னொன்று வந்து பிளாக் பீப்புள், இன்னொன்று வந்து மாநிலம், அதான் நம்மள மாதிரி இந்தியன்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று வந்து ஸ்டெல்லர், ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து டாம்ஸ். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்து இந்த 2ல் எது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா டாம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டாம்ஸ் வந்து நல்லா வந்து கலர் பிளெண்ட் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். ஸ்டெட்லர் வந்து வாட்டர் பேஸ்ட் கலர் பென்சில் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வாட்டர் பேஸ்ட்னு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கலர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது வந்து வெட் ப்ரஷ் வச்சு நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாட்டர் கலர் மாதிரி ஆயிடும். ரெண்டோட ப்ரைஸ் வந்து நிறையவே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஏன்னா ஸ்டெட்லர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி டாம்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. டாம்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் 100 ருபீஸ் தான். ஸ்டெட்லர் வந்து உங்களுக்கு ஒரு 800 அபோவ் அந்த மாதிரி போகும் ரேட். ஸோ பிகினர்ஸ் நீங்கள் வந்து தயவு செஞ்சு டாம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டெட்லர் அதுக்குன்னு மோசம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதோட ரேட்டுக்கு அது வந்து பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் டாம்ஸ் வந்து 100 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பராக நான் இருக்கும்னு எதிர்பார்க்கல. கலர் பென்சில்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டார்க் ஷேட் டு லைட் ஷேட் எப்படி அழகாக கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட போர்ட்ரேட்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபைன் ஆகும். ஸோ கைஸ், நீங்கள் எடுத்தோடனே போர்ட்ரேட் வரையணும்னு ஆசைப்படாதீங்க. நிறையா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு வந்து கலர் பென்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து உங்களால் ட்ராயிங்கில் வந்து சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நான் வந்து 5 to 6 லேயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கின் டோன் கொண்டு வரதுக்கு. டாம்ஸ் கலர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டே போகிறீங்களோ உங்கள் ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக லேயர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இந்த 2 ஸ்கின் டோனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ரெண்டுமே நான் வேறு கலர் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணேன். டாம்ஸ் யூஸ் பண்ணப்போ அதோட குவாலிட்டி வேறு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஸ்டெட்லரும். டாம்ஸை விட ஸ்டெட்லரோட பிக்மெண்டேஷன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து ஸ்டெட்லர் பென்சில். அதில் வந்து மேங்கோ ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இந்த ஸ்கின் டோனை நல்லா கவனிங்க. இந்த இதில் நான் எப்படி வந்து டார்க் ஷேட் டு லைட் ஷேட் கொண்டு வந்திருக்கேன் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். எப்பயுமே அப்சர்வ் பண்ணுறதுல தான் வந்து நம்மளோட ட்ராயிங் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ட்ராயிங் பண்ணும்போது பென்சில் ஹேண்டிலிங் வந்து ரொம்பவே முக்கியம் நான் சொல்லுவேன். ஏன்னா பென்சில் எப்படி பிடிக்கிறோன்றது தான் நம்ம ட்ராயிங் வந்து எப்படி அங்கே வெளிப்படுதுன்னு சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கை வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கணும், அதாவது பென்சிலோட எண்டில் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி பென்சிலோட லெட்டு வந்து எப்பயுமே டிப்பு படக்கூடாது, அதோட பேஸ் தான் படணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ட்ராயிங் வந்து ஷார்ப்பாக ஆகாமல் ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து விடுவோம். ஆஸ் வெல் அஸ் ஸ்டெட்லரோட பென்சில் ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்கும். அதே வந்து டாம்ஸோட ஷேப் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகோனலில் இருக்கும். இந்த 2 ஆரஞ்சுமே சேமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் சேமாக இருக்குன்னு. ஏன்னா வந்து இது டாம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பழையன்னு இருக்குது. இதே வந்து நீங்கள் ஸ்டெட்லர் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மேங்கோ ஆரஞ்சு மாதிரி இருக்குது. என்னை கேட்டால் நீங்கள் வந்து 2 பிராண்டையும் வந்து கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு பென்சில் பிராண்ட் வந்து கலந்து எல்லா பிராண்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா 2 பிராண்டு எப்பயுமே கலந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபைபர் கேஸ்டல், டாம்ஸ் அது மாதிரி நீங்கள் 2 பிராண்டையும் வந்து கலந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெட்லர் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா. ஓகே, நம்ம டாபிக் வருவோம். இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன கலர் பென்சில்ஸ்லாம் எடுத்துக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஆரஞ்ச், ப்ரௌன், டார்க் ப்ரௌன், பீச் கலர், அதாவது ஸ்கின் கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின்னோட பேஸ் கலர். ரெட் கலர் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ளஷ் வந்து எதனால் ஆனது, அதாவது ஸ்கின் வந்து எதனால் ஆனது, டிஷ்யூஸால் ஆனது. கண்டிப்பாக பிளட்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம சீக்ஸ், அதாவது கன்னத்தில் வந்து பிளட்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம போர்ட்ரேட்ஸ்லாம் வரையப்போது நம்ம கன்னத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே ரெண்டு கொடுப்பாங்க. மெயினாக உமனுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே ஷேடோ ரீஜனுக்கு வந்து எல்லாருமே பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளாக் அண்ட் ஒய்லெட்டை வந்து கலந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்மளோட ஷேடோ ரீஜன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு கடைசியாக ஒயிட் பென்சில். இது வந்து நம்ம கடைசியாக எல்லா ஷேடும் முடித்த பிறகு, அதாவது எல்லா லேயரும் கவர் பண்ண பிறகு ஒயிட் கலர் பென்சிலை வச்சு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணால் தான் வந்து நம்ம கலர்ஸ் வந்து நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு செக்மெண்ட்டாக தெரியும். அந்த ஒயிட் கலர் அங்கங்கே வந்து உங்களுக்கு பேட்சாக தெரியும். அதுக்காக தான் ஒயிட் கலர் பென்சிலை பிளெண்டராக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ மேலே இருக்க சர்க்கிளை கம்பேர் பண்ணுறதோட கீழே இருக்க சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கலாம்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி கலர் பென்சில் வந்து நான் ஷேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள் வந்து எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டம். நான் சர்க்கிள் வந்து எனக்கு சுத்தமாக வரைய தெரியாது, அது எப்படி வரைஞ்சாலும் எனக்கு அது சர்க்கிள் மாதிரியே தெரியல. நோ ப்ராப்ளம், நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சர்க்கிள் வரைஞ்சிடலாம். சர்க்கிள் வந்து ஒரு 4 பகுதியாக பிரித்த பீஸா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஒரு சர்க்கிள் ஈஸியாக வரைய முடியும். நான் இந்த இதில் வந்து எப்படி வரையுதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கலர் பென்சில் ஆகட்டும் சரி, பென்சில் ஆகட்டும் சரி, நீங்கள் வந்து எப்பயுமே தள்ளி வச்சு போடுங்க. அப்போ தான் உங்கள் லைன்ஸ் வந்து டார்க்காக விழுகாமல் லைட்டாக விழுவும். அப்போ தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் டார்க்காக வரைஞ்சிடலாம். மிஸ்டேக்ஸ்னாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். சர்க்கிளில் வந்து ஒரு 4 கர்வை வந்து டிஃபைன் பண்ணிக்காங்க. அதாவது பீஸா மாதிரி, பீஸாவோட எண்டு வந்து கர்வாக தான் இருக்குது. அதனால் ஒரு 4 கர்வை டிஃபைன் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் வந்து லெஃப்ட் டாப்பில் வரைங்க. அப்புறம் அடுத்து வந்து லெஃப்ட் பாட்டமில் வரைங்க. அடுத்து டாப் ரைட்டில் வரைங்க. அதுக்கடுத்து ஃபைனலி பாட்டம் ரைட்டில் வரைங்க. அவ்வளோதான். சர்க்கிள் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஷேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் பென்சில் எடுத்துக்கோங்க. டாம்ஸ்னாலும் சரி, நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுனாலும் சரி, நட்ராஜ் பிராண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை எடுத்துக்கோங்க. பிராண்டு வந்து என்றைக்குமே முக்கியம் கிடையாது, நாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். அதனால் ப்ரிஸ்மாவில் வரைஞ்சால் தான் வந்து நம்ம செம்மையாக வரையும். இல்லாட்டி நம்ம இந்த இதிலெல்லாம் ஃபைபர் கேஸ்ட்லாம் வந்து முக்கியம் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அது ஒரு மித்து தான், அதாவது மூட நம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென்சிலை தள்ளி வச்சு போடுங்க. அப்புறமேட்டு மெல்லமாக வந்து சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் அந்த ஷேட் பண்ணுவாங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட். லைட் வந்து எந்த இடத்துல படுதுன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். லைட் இருக்க ஏரியாவை வந்து கலர் பண்ணாமல் மற்ற இடத்துல வந்து நீங்கள் ஷேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எப்பயுமே வந்து பென்சிலை வந்து தள்ளி பிடிக்கிறதுனால லைன்ஸ் வந்து டார்க்காக விழுகாது. அதனால் கவலைப்படாதீங்க, என்னடா எடுத்தோடனே ரொம்ப டல்லாக விழுதுன்னு. அது போக போக தான் நம்ம லேயர் ஆட் பண்ண தான் உங்களுக்கு வந்து டார்க் அந்த டோன் கிடைக்கும். வீடியோவில் நான் எப்படி ஷேட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை, ஃப்ரீ டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நான் இதே ப்ராசஸில் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். இதே நான் சொன்ன டெக்னிக்லேயே வந்து நீங்கள் ஷேட் பண்ணாதீங்க. கலர்ஸ் மட்டும் நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணணும். ஆரஞ்சு கலர் வந்து ப்ரௌன் எந்த இடத்துலலாம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல லைட் ஷேட், அதாவது ஆரஞ்சு லைட்டாக தெரிஞ்ச போதும் அதளவுக்கு ஷேட் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் வந்து மிட் ரீஜனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நடுவில் மட்டும் அந்த ஷேட் கொடுங்க. டார்க் ப்ரௌன் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் மட்டும் நீங்கள் கொடுங்க. நடுவுலேயும் கொடுக்க வேணாம், ரைட் சைட்லேயும் கொடுக்க வேணாம். ஒவ்வொரு லேயரும் ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போனால் தான் நம்ம ரிசல்ட் வந்து ஃபைனலாக நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும்.
ப்ரௌனுக்கு அடுத்து நம்ம வயலட் யூஸ் பண்ண போகிறோம். வயலட் வந்து ஷேடோ ரீஜியனால் நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் கொடுத்துக்கலாம். கடைசியாக பீச் கலர், அதாவது ஸ்கின் கலர் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருங்க. ரெட் கலர் வந்து பிங்க் கலர் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி மிட் ரீஜனில் கொடுத்துருங்க. லைட்டாக கொடுத்தா போதும், ரொம்ப வேண்டாம். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் எந்தெந்த கலர் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கலர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ராயிங்கை நான் இதோட நிப்பாட்டியிருக்கேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் லேயர் வந்து ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து மேற்கொண்டு டார்க் ஆகிட்டே போகும். இதே லேயரோடு நிறுத்தினீங்கன்னா இப்போ வந்து இந்த கலர் யாரை டிஃபைன் பண்ணனா, காஜல் அகர்வால், தமன்னா இவங்களுக்குலாம் வந்து இப்போ நான் வரைஞ்சிருக்க ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக சூட் ஆகும். இதே இன்னும் கொஞ்சம் டார்க் டோன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் அவங்களாம் வந்து கொஞ்சம் மாநிலமாக இருப்பாங்க, அந்த டோன் வந்து சூட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து கலர் பென்சிலோட ஸ்கின் டோன் டெக்னிக். நீங்கள் இதை வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் கரெக்டாக வரும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. திடீர்னு டார்க் டோன் இருக்கும், சடனாக வந்து லைட் டோன் கொடுத்துருக்கும், கரெக்டான ட்ரான்சிஷன் பண்ண தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் வந்து அந்த அப்சர்வேஷன் வந்து கீப்பப் ஆகும். அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டாக ஒரு போர்ட்ரேட் வந்து வரைய முடியும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட இந்த டெக்னிக் வந்து 10-15 தடவை ப்ராக்டிஸ் பண்ணேன், நிறைய டைமே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சாம்பிள் போர்ட்ரேட் மாதிரி எடுத்து நான் வரைஞ்சேன். இதுதான் நான் காட்டின எக்ஸாம்பிள். இது வந்து நான் வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து வரைஞ்சேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 4 to 5 hours ஆச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ட்ராயிங்கில் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரியலிசம் கொண்டு வரலாம். இப்போ நான் இந்த ட்ராயிங் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இது யாருன்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து எழுதுங்க யார் வரைஞ்சிருக்கேன்னு. இது போக உங்களுக்கு ட்ராயிங் ரிலேட்டடான டிப்ஸ் எது வேணும்னாலும் எழுதுங்க. நான் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடுவேன். உங்களுக்கு வந்து நான் எப்பயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். வரப்போகிற சேனலில் வந்து நான் என்னென்ன ட்ராயிங்லாம் பண்ணலான்னு இருக்கேன்னா, மோஸ்ட்லி போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் ஆர்ட்ஸும் நான் பண்ணலான்னு இருக்கேன். அது போக நான் அனிம் இந்த மாதிரி கார்ட்டூன் சம்மந்தப்பட்டது, அப்புறமேட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வர சீரீஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வரையலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ராயிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யாருக்காவது கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகும். என்னோடய வீடியோஸ் வந்து 4 பேர் விசிபிள் லிஸ்ட்டில் வரும், 4 பேர் பார்ப்பாங்க. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ வந்து என் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காவது பர்சனலாக கமிஷன் ஆர்ட் வேணும்னா கண்டிப்பாக என் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். ஸோ பாய் guys, see you in another video. Bye.